Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 2 பார்க்க போகிறோம். லெசனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th எல்லா லெசனுமே நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ எதுவும் வந்து சிலபஸில் இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது. ஸோ மேக் இட் ஷோர் 6th to 10th எல்லா வீடியோஸுமே நீங்கள் கம்பல்சரி பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லா லெசனுமே படிக்கிற மாதிரி இருக்கும் சமச்சீர் கல்வியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் 460 crore இயர்ஸ், அதாவது வந்து 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் பூமி உருவாச்சு. ஸோ 20 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் மனிதன் வந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் உலகம் ஃபுல்லும் பரவி இருக்காங்க மனிதர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 5000 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இருந்தால் வந்து மாடர்ன் மனிதன், ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய நவீன கால மனிதன் உருவாயிருக்காங்க. So the story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. ஸோ ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஓல்டு மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, பழைய கால மனிதர்கள் பயன்படுத்தியது, அந்த பொருட்களை எடுத்து ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எப்படி மனிதர்கள் எவால்வ் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அண்ட் ஆந்த்ரோபாலஜி வழியாக மனித உடம்புகளையே வந்து பழைய கால மனிதர்கள் இன்றைய மனிதர்கள் எல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக மனிதன் எப்படி எவால்வ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. இப்போது அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், தென் ஹியூமன் பீயிங், இவங்களுடைய மொத்த வரலாறையும் படிப்பதன் மூலமாக நம்ம ஹியூமன் எவல்யூஷனை கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் anthropologists have unearthed the footprints of humans in a country called Tanzania, which is in eastern Africa. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ரீசெண்டாக மனிதர்களுடைய கால் தடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தான்சானியாவில் அதுலேருந்து தான் சொல்கிறாங்க மனிதர்கள் முதல்ல ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினாங்க, அதுவும் தான்சானியாவில் தான் தோன்றினாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ தே வேர் ஃபவுண்ட் இன் ராக் பர்த் சப்மர்ஜ்டு அண்டர் தி சாண்ட், அதாவது வந்து அதாவது மணலுக்கு அடியில் சாண்டுக்குள்ளே போன ஒரு பாறை மேலே தான் வந்து இந்த மனிதருடைய கால் தடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஆர்கியாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன்டு மெட்டீரியல்ஸ், அதாவது மனிதர்கள் யூஸ் பண்ணின பொருட்கள் அவங்களுடைய ரிமைன் மெட்டீரியல்ஸை வச்சு அவங்களுடைய எவல்யூஷனை பற்றி படிக்கிறதா ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன் ஆர் the main source for archaeological studies. ஸோ அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உருவான மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கும் அந்த ஏப் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்குகளுக்கும் இடைப்பட்ட ஒரு மனிதனாக, 2 கால்களில் நடக்கக்கூடியவங்களாக, பைபெடல் வாக்கில் நடக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்துட்டு ஃபஸ்ட்டு உருவானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க உருவான காலகட்டம் பார்த்தீங்கன்னா 4 million to 2 million இயர்ஸ்க்கு நடுவில் உருவானவங்க. இவங்கள தான் புரோட்டோ ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே உருவாயிருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் உருவான ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறவங்க உருவாயிருக்காங்க. ஸோ இந்த ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறவங்க 2.3 million to 1.4 million இயர்ஸ்க்கு நடுவில் உருவானவங்க. இவங்களும் புரோட்டோ ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக் டோ டு ஹோல்டு டைட்லி அண்ட் லெஸ் ப்ரொட்ரூடிங் ஃபேஸ். இவங்க வந்து டூல் மேக்கராக இருந்திருக்காங்க. அதாவது வந்து இவங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கால் கை விரல்கள் அனைத்தும், அதே சமயம் ஃபேஸ் வந்து ப்ரொட்ரூடாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் லெஸ் ப்ரொட்ரூடிங்கான ஒரு ஃபேஸோடு இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இருந்திருக்காங்க. அடுத்து ஹோமோ எரெக்டஸ். அப்ராக்சிமேட்டாக இவங்களுடைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 million இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹோமோ எரெக்டஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இவங்களை வந்து ஜாவா மேன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் ஒரு ஃபுல் ஹியூமன் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ பிரெயின் வந்து பார்க்குறதுக்கு நம்மளை விட குட்டியான ஒரு பிரெயின் வச்சுருக்கிறவங்க தான் இந்த ஹோமோ எரக்டஸ். வாக்டு இன் அ ஸ்ட்ரைட் பொசிஷன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஆஸ்ட்ரோலித்திபிகஸ் அண்ட் ஹோமோ ஹெபிலிஸ்லாம் வந்து அந்தளவுக்கு எரெக்டட் போர்ஷனில் வந்து நடக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. பட் இந்த ஹோமோ எரக்டஸ் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்க. ஹீ ஹேட் தி நாலேஜ் ஆஃப் தி ஃபயர். இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற இந்த ஹியூமன் பீயிங் அந்த ஸ்பீசிஸ்க்கு தான் வந்துட்டு ஃபயர் பற்றின நாலேஜ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியான்தெர்டல். ஸோ நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1,30,000 40,000 ஆண்டுகளுக்கு உள்ளே வாழ்ந்தவங்க. இவங்களும் நல்லா ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். தியர் டூல்ஸ் வேர் க்ரூட். அதாவது வந்து உங்களுடைய டூல்ஸ்லாம் வந்து க்ரூடாக இருக்கும். ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர். there are evidences of burying the dead. அதாவது இவங்களுக்கு அந்தளவுக்கு ஹண்டிங் ஸ்கில்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு ரஃப்பாக இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இறந்து போனவங்கள புதைக்கும் பழக்கம் இவங்ககிட்ட இருந்திருக்கு. ஸோ எவிடன்சஸ் ஆர் சீன் அட் நியாண்டர்தல் இன் ஜெர்மனி. ஸோ இந்த நியாண்டர்தல் அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனியில் தான் வந்து இவங்களுக்கான எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அதனாலேயே இவங்க பேர் நியாண்டர்தல் அப்படின்னு வந்து வைக்கிறோம். அடுத்து ஹோமோசெப்பியன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த ஹோமோசெப்பியன்ஸ். இவங்க வந்து வைஸ் மேன். இப்போ பர்ஃபெக்டாக வந்து இந்த ஹண்டிங் கேதரிங்லாம் பண்ணின ஒரு ஹியூமன் பீயிங் தான் இந்த ஹோமோசெப்பியன்ஸ். மாடர்ன் ஹியூமன் பீயிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்லி. மூவ்டு அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் ஈரோப் அண்ட் ஏஷியா. அதாவது ஆஃப்ரிக்காவிலிருந்து வெளியே வந்து ஈரோப் அண்ட் ஏஷியாவில் செட்டில் ஆன மாடர்ன் ஹியூமன் பீயிங். ஆனால் அதே சமயம் அதே க்ரூடு ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியாக ஒரு வைஸ் மேன் நம்மளை மாதிரியே வந்து உருவானவங்க தான் ஹோமோசெப்பியன்ஸ். நம்மளும் ஹோமோசெப்பியன்ஸ் தான். அடுத்து குரோமாக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் மேன் வந்துட்டு இந்த மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உருவாகிறாங்க. அண்ட் 40,000 years ago இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்டு இன் சவுத் ஈஸ்டர்ன் யூரோப். அதாவது வந்து ஏஷியாலையும் யூரோப்லேயும் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகிறாங்க. அதுவே ஆஃப்ரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாடர்ன் ஹியூமன் பீயிங் உருவாயிடுறாங்க. பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொடங்கினவங்க யூஸ்டு நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் பட் ஆல்சோ ஆஃப் போன். அதாவது வந்து கல் மற்றும் எலும்புகளால் ஆன ஸ்டோன்ஸையும் அதாவது இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தியர் வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹர்பூன்ஸ் அண்டு ஸ்பியர் த்ரோபர்ஸ். அதாவது வந்து அந்த வில் அன்பு விடக்கூடியவர்களாகவும் உருவாகக்கூடியவங்க தான் குரோமாக்னோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. குரோமாக்னோன்ஸ் அப்படிங்கிற இப்போ இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே. அடுத்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு பாருங்கள். இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஸ்டோரி. ஸோ ஹியூமனுடைய எவல்யூஷனரி ஸ்டோரி பற்றி படிக்கிறது தான் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். So anthropologists attempt by investigating the whole range of human development and behavior. ஸோ நம்மளுடைய மொத்த டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியரை ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவங்க தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். டு அச்சீவ் எ டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் சோஷியல் ஃபினாமினா. நம்மளுடைய கலாச்சாரம் சமூக அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் தி ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அடுத்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எவல்யூஷன் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதோடைய ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் the footprints of human they had discovered were about 3.5 million years old. இந்த தான்சானியாவில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மனிதனுடைய கால் தடம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து தான் தெரியுது பழைய கால மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. When there is sudden change in nature, the living beings adapt themselves to the changing and survive. Humans have thus evolved over millions of years, adapting themselves to the changing times. ஸோ ஒரு 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ நாள் வந்து மனிதர்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த பூமியில் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கங்காட்டிக்கு தான் நம்ம இன்னும் வந்து சர்வைவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து ஸோ பீப்புள்ஸ் அண்ட் தியர் ஹேபிடேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிற ஹியூமன் பீயிங் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்தாங்க. அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்த இன மக்கள். அடுத்து ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவுக்கு மூவ் ஆன ஒரு பர்சன்ஸ். அண்டு நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிறவங்க ஈரோ ஏஷியாவில், அதாவது ஈரோ ஏஷியானா ஈரோப் அண்ட் ஏஷியா இந்த இடங்களில் வாழ்ந்த மனிதர்கள் தான் நியாண்டர்தல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து க்ரோ மேக்னோன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் வாழ்ந்த மனிதர்கள். அடுத்து பெக்கிங் அப்படிங்கிறவங்க சைனாவில் வாழ்ந்த மனிதர்கள். அண்ட் ஹோமோசெப்பியன்ஸ் வந்துட்டு ஆஃப்ரிக்கா. அண்டு ஹெய்டல்பர்க்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்துட்டு லண்டனில் வாழ்ந்த மனித இன மக்கள் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ க்ரோ மேக்னன்ஸ் லேர்ன்டு டு லிவ் இன் கேவ்ஸ், அதாவது வந்து நம்ம தாங்க. ஸோ நம்ம இன மக்கள் வந்துட்டு குகைகளில் வாழ்றதுக்கு பழகி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லாஸ்கஸ் அப்படிங்கிற கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ் இஸ் தி எவிடன்ஸ் ஃபார் கேவ் லிவிங் ஆஃப் க்ரோ மேக்னன்ஸ். தே ஹேபிட்யூட் டு பரி தி டெட், அதாவது ஒரு கேவ்ஸ், அதாவது வந்து ஃப்ரான்ஸில் ஒரு கேவ்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேவ்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்காஸ். இந்த லாஸ்காஸில் தான் வந்துட்டு க்ரோ மேக்னன்ஸ் வந்து கேவ்ஸில் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு இறந்தவர்களை பரி பண்ணி புதைக்கக்கூடிய ஒரு ஹேபிடேட்டும் வந்து அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு வேர்ல்டு மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோசெப்பியன் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து வாழ்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஃப்ரிக்கா, இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது. ஸோ இங்கே ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்து அப்படியே மனிதர்கள் வந்து மேலே ஈரோப்புக்கு அண்ட் ஏஷியாவுக்கு வந்து போகிறாங்க. தென் ஏஷியாவில் இருந்தால் வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம். தென் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்னது கனடா அண்டு அமெரிக்கா அண்ட் அந்த சவுத் அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்து மனிதர்கள் போகிறாங்க. ஸோ மனிதர்கள் முதல்ல உருவானது ஆஃப்ரிக்காவில், அங்கேருந்து ஈரோப் அண்டு எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏஷியாவில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல உருவானவர்கள் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோமோ நியாண்டர்தால் அப்படின்னு வந்துட்டு மனிதர்கள் மாற்றம் அடைந்தார்கள். ஒவ்வொரு இனமாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைந்தாங்க. இந்த ஹோமோ நியாண்டர்தல்ஸ் வந்துட்டு ஈரோ ஏஷியனில் இருந்தவங்க. அண்ட் ஹோமோ எரெக்டஸ் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்காவுடைய ரிமைனிங் பார்ட், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இல்லாமல் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா சைடில், நார்த் ஆஃப்ரிக்காவில், தென் ஏஷியாவில் இருந்த மக்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ மாடர்ன் ஹியூமன் பீயிங் வந்து எப்படி உருவானாங்க, எவால்வ் ஆனாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸ் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் 2 legs happened much later. ஸோ அதாவது 2 கால்களோடு அந்த 2 கால்களில் நடக்கிற நல்ல ஸ்ட்ரைட் போஸ்டரில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் உருவானாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சேஞ்சஸ் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்ட் திங்ஸ் டைட்லி, அதாவது வந்து கைகளில் வந்து நிறைய சேஞ்ச் ஏற்படுது, ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் வரங்காட்டிக்கு தான் அவங்க வந்து எதாக இருந்தாலும் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் வருது. இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் தான் வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங் வந்து எவால்வ் ஆனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. Homo sapiens who migrated out of eastern Africa settled in different parts of the world. ஸோ அதாவது வந்து முதல்ல ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற வர்றாங்க. ஸோ உலகத்துடைய எல்லா பக்கத்துலேயும் போயிட்டு அவங்க செட்டில் ஆகுறாங்க. Their lifestyle also evolved and they made it suitable to the environs in which they lived. ஸோ எங்கே வாழ்கிறாங்களோ அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைஃப் ஸ்டைலை செட் பண்ணிக்கிறாங்க. So humans in different places adapted different forms of lifestyle based on the weather, climate and nature of living place. Their physique and complexion also differed. அதாவது வந்து ஹியூமன் ரேஸ்னால் இப்போ உலகத்தில் ஒரு 4 ரேஸ் தான் வந்து முக்கியமாக சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க செட்டில் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அமைப்பு வந்து மாறிடுது, ரைட்டுங்களா. ஸோ உடல் அமைப்பு வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய கலர், உடல் அமைப்பு எல்லாமே சேர்ந்து மாறிடுது. ஸோ இதன் மூலமாக தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேசஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஹியூமன் ப்ரோக்ரியேஷன் ரிசல்டட் இன் அண்ட் இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன். ஸோ மனிதர்கள் அதிகமாக உருவாக்கப்பட ஆரம்பிச்சதுடனே வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. அண்டு ஹண்டிங் அண்டு ஃபுட் கேதரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்.
ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமோசெப்பியன்ஸ் தான் வந்துட்டு குரூப்பாக வந்து ஒரு கேவ்லேயோ இல்லை மவுண்டெயின் ரேஞ்சிலையோ வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 மனிதர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட்டை சர்ச் பண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஹண்டிங் பண்ணியிருக்காங்க. பிக்கு, அதே போல் டீர், பைசன், ரைனோ, எலிஃபெண்ட், பியர் எல்லாத்தையும் வந்து ஃபுட்டுக்காக ஹண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆல்சோ ஸ்கேவெஞ்சர் தி அனிமல்ஸ் கில்டு பை அதர் வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர். ஸோ ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல் கில் பண்ணதை இன்னொரு அனிமல் சாப்பிடும். லைக் அதே போல் நம்ம ஹியூமன் பீயிங்கும் பழைய காலத்தில் இருந்தவங்க ஸ்கேவெஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து டைகர் சாப்பிட்ட அனிமலை வந்து நம்ம எடுத்து அது இறந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் ஃபிஷ்ஷிங் எஸ் அஃப்கோர்ஸ். அதாவது வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடிய ஆர்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண தெரிஞ்சிருக்கு. அண்ட் தே கலெக்டட் ஹனி ஃப்ரம் பீ ஹைவ்ஸ், பிளக்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் தி ட்ரீஸ் அண்ட் டக் அவுட் டியூபர்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட். அதாவது வந்து கேதர் பண்ணவும் தெரியுது, அதே சமயம் ஹண்ட் பண்ணவும் தெரிய ஆரம்பிக்குது மாடர்ன் ஹியூமனுக்கு. அண்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரைன்ஸ், அதாவது வந்து கிரைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள், அந்த தானியங்களை கலெக்ட் பண்ணவும் தெரியுது, ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஃபுட் சோர்ஸ் ஒரு இடத்துலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபுட்டை தேடி நகர்ந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு நொமேடிக் லைஃப் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸுடைய ஸ்கின் அண்டு பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ், அதாவது வந்து ட்ரீவுடைய அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய பார்க் இருக்கும் இல்லைங்களா, அண்டு லீவ்ஸ், இதையெல்லாம் வந்து வின்டர் டைமில் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயினாக ஹியூமன் வந்து ஹண்டிங் ஆரம்பித்ததே வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து ஃபுட் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு பார்க்கப்படுது. அண்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ டு மேக் a stone tool, 2 stones were taken. One was used as a hammer to sharpen the other for removing flakes. அதாவது வந்து ஒரு ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டோன் வேணும். அது 2 எடுத்து ஒன்னோட ஒன்று உரசுவதன் மூலமாக ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்டோன் டூலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து டூல்ஸ் வந்து இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒன்றை எடுத்து இன்னொன்று மேலே தட்டுறதன் மூலமாக தான் நம்ம ஒரு ஷார்ப்பான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து தயாரிக்க முடியும். ஸோ த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் வெப்பன்ஸ் வாஸ் சிக்கிமுக்கிக்கல். ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கிமுக்கிக்கல் தான் வந்து ஸ்டோன் டூல் மேக்கிங்க்கு பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே ரொம்ப நாளுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் வந்து தேடி தான் வந்து இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. And they made sharp weapons and tools with the help of stones and fitted them with the wood to grip them. அதாவது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு வெப்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் யூஸிங் சிக்கிமுக்கிக்கல். அண்ட் அந்த சிக்கிமுக்கிக்கல்ல வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஷார்ப் வெப்பனை ஒரு வுட்டில் வந்து கட்டுறாங்க. அதாவது வந்து வுடன் டூல்ஸில் எப்படி சொல்லலாம்னா ஒரு குச்சியில் வச்சு கட்டுற மாதிரி, ரைட்டுங்களா? அப்படி கட்டி அதை வந்து தூக்கி போட்டு ஒரு விலங்கை கொல்றது, அது மாதிரி ஹண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹியூமன் கிரியேட்டட் டூல்ஸ் லைக் ஆக்சஸ் வித் பிக் ஸ்டோன்ஸ், அதாவது பெரிய கல்லை வச்சு ஆக்சஸ்னால் கோடாலி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே எவ்வளோ ஷார்ப்பாக வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு கல்லோட இன்னொரு கல்லை உரசி தான் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எதுக்கு வந்து ஆக்சஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்களை கட் பண்ணுவதற்காகவும், அதே போல் மரங்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பார்க்கை ரிமூவ் பண்ணி தனக்கு ஆடையாக வச்சுக்கிறதுக்காகவும், அதே சமயம் குழி தோன்றக்கு, அனிமல் ஹண்ட் பண்ணுறதுக்கு அந்த ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது அனிமலை கில் பண்ணிடுறாங்க, அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஷார்ப்பாக அந்த கோடாரி இருந்துன்னா யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஷார்ப் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டுடே இந்த நீலகிரிஸ் ஆஃப் வில்லேஜஸ் ஆஃப் தி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பீப்புள் ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் வித்தவுட் யூஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸ். அதாவது வந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் இன்றைக்கும் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த கல்லை உரசி
நெருப்பு வர வைக்கிறத இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரைப்ஸ் தான் வந்து மெயினா பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு ஃபயர் அண்ட் லைட்னிங் காட்டுத்தீ வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டுத்தீ அதே போல் மின்னல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் வந்து ஜெனரலாக காடுகளில் வந்ததுக்கு காரணம் வந்து லைட்னிங் மூலமாக மின்னல்கள் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்கும், அந்த காடுகளில் இருந்த அனிமல்ஸ் ஃபுல்லும் இறந்து அதோடைய ஃப்ளஷும் வந்து ஆப்வியஸாக வந்து குக் ஆகிருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்ததும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிங் டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்கிமுக்கி கல்லை வச்சு ஃபயர் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃபயரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் ஃபார் குக்கிங் ஃபுட் அண்ட் கிரியேட்டிங் லைட் டியூரிங் நைட், ஓகேங்களா. நைட் டைமில் லைட்டுக்காகவும் ஃபுட் குக் பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் இந்த டைகர் லைன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த லைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஸோ ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து முக்கியமான ஹியூமன் இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீல். ஸோ ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வீல் கண்டுபிடிச்சாங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த டூலில் இருந்து வந்துட்டு ஃபயரும் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆப்வியஸாக அதையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீல் கண்டுபிடிக்கிறாங்க. This was the first scientific invention of humans using their brain and cognitive skill. அதாவது மனிதன் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி முதலாக கண்டுபிடிச்சது வீல் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் வீல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்மோஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு இந்த வீலை பார்க்கப்படுது, ரைட்டுங்களா. ஸோ வென் ஹியூமன்ஸ் saw the stones rolling down from the mountains, probably they would have got the idea of making the wheel. அதாவது பெரிய மலைகள்லேருந்து பாறைகள் அப்படியே உருண்டு விழுறத பார்த்துருக்காங்க. அதை பார்த்து உன்னையும் வந்துட்டு ஓகே இதே போல் நம்ம ஒரு கல்லை எடுத்து இப்படி ஒரு ரவுண்டாக சுற்றுறத கண்டுபிடிக்கூடாதா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வீலாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீலை வச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பாட் மேக்கிங், ஸோ பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர். ஸோ அந்த இன்றைக்கும் வந்துட்டு சக்கரத்தில் வச்சு தான் மண்பானைகள் தயாரிக்கப்படுது. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து பாட் மேக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ பாட்ஸை வந்து ஒன்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் ஃபயரில் போட்டு அது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்து பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அந்த கலர்ஸ்க்கு வந்து அவங்க என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ், லீவ்ஸ் அண்டு பார்ட்ஸ், அதாவது வந்து மரப்பட்டைகள், வேர்கள் மற்றும் இலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த சாறுகளை எடுத்து அந்த கலர் வந்து கொடுக்குறாங்க பார்ட்ஸ்க்கு. ஸோ தீஸ் நேச்சுரல் டைஸ் வேர் யூஸ்ட் இன் ராக் பெயிண்டிங். இன்றைக்கி இருக்கக்கூடிய ராக் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ பாறைகளில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ், அந்த ட்ராயிங்ஸுக்கு வந்து இந்த நேச்சுரல் டைஸை எகைன் எடுத்து யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறத நம்மளுக்கு எவிடன்சஸாக விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ ராக் பெயிண்டிங்க்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு வரிசையாக பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹண்டிங் சீன் இன் விச் மென் அண்ட் உமன் ஆர் டேக்கிங் பார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபீமேல், இது மேல், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா ஒரு அனிமல் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு சீன் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ராக் பெயிண்டிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் பெயிண்டிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லாங்குவேஜே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ராக் பெயிண்டிங்ஸ் மூலமாக தான் வந்து தே எக்ஸ்ப்ரெஸ் தியர் ஃபீலிங்ஸ். ஸோ ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடங்களில் நம்ம இந்தியாவில் வந்து ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ் இருக்குது. த ராக் பெயிண்டிங்ஸ் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பாஸ்ட். ஸோ அந்த காலத்தில் இருந்த மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராக் பெயிண்டிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 750 கேவ்ஸ் அண்ட் விச் 500 கேவ்ஸில் வந்துட்டு பெயிண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இன்னும் நிறையா மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேவ்ஸும் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக ஹண்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் தி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து மெயினாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஒன்ஸ் வந்து இவங்க ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்க என்ன பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஃபுட்டுக்காக யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதிலிருந்து தான் அவங்க அந்த ஒரு இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி நொமேடா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதாவது நாடோடிகளாக வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து செட்டில் லைஃபாக செட் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ த வேர்ல்ட்ஸ் இயர்லியஸ்ட் ஃபார்மர் தான் வந்துட்டு அந்த செட்டில் லைஃப் வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒன்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து வெளியே தூக்கி போடுறப்போ ஒன்ஸ் மழை பெஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த விதை முளைத்து எகெயின் அதே செடி வந்து அதே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரதை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லாஜிக்கை ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்துட்டு ஒரு அப்சர்வேஷன்லேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எ பிளான் க்ரோஸ் ஃப்ரம் எ சிங்கிள் சீட் அண்ட் ஈல்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதாவது வந்து ஒரு ரிவர் பெட் சைடில் ஆறு பக்கத்தில் ஏதாவது ஒரு விதை விழுகுது அப்படின்னா ஈஸியாக விழுந்துருது. அப்போ தண்ணி இருக்கிற ஏரியாவில் ஈஸியாக செடி வளர்ந்துரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பிளான்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது. அண்ட் அலுவியல் சாயில் வந்து மோர் சூட்டபிள் ஃபார் பிளான் க்ரோத் தென் எனி அதர் சாயில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வண்டல் மண். ஸோ வந்து ரிவர் டெபாசிஷன் மூலமாக உருவாகுது. அப்போ ரிவர் கிட்ட இருக்கக்கூடிய சாயில் அண்ட் ரிவர் வாட்டர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிளான் க்ரோத் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக விதை நடுவதன் மூலமாகவும் ப்ராப்பர் சோயிங் அண்ட் நர்ச்சரிங் அதாவது வந்து ப்ராப்பராக அதை வந்து வளர்ப்பதன் மூலமாகவும் நம்ம வந்து நிறையா க்ரோ பண்ண முடியும், நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்க்கு தேவையான அனிமல்ஸையும் டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங் டைம்லேயே டாகை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த மாடு அதெல்லாம் வந்துட்டு அவங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்துட்டு ஹியூமன் வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கீழ்வலை அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ராக் பெயிண்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கீழ்வலை. அண்ட் உசிலம்பட்டியில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உசிலம்பட்டி கம்ஸ் அண்டர் மதுரை டிஸ்ட்ரிக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா குமுத்திப்பதி அப்படிங்கிற இடம், கோயம்புத்தூரில் குமுத்திப்பதி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு எகெயின் ராக் பெயிண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் அழகாக இருக்கு இல்லையா. அடுத்து மாவடைப்பு, அதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ அங்கேயும் வந்து ராக் பெயிண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் இருக்குங்க. அடுத்து பொறிவரை கேவ், கரிக்கையூர், அதாவது வந்து நீலகிரியில் கரிக்கையூர் அப்படிங்கிற இடத்துல பொறிவரை கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்துட்டு ராக் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அடுத்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அனிமல்ஸை வந்துட்டு கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஆக்சன் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவ்விங்காக. ப்ளவ்விங்னா வந்து உழுதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மண்ணை வந்து கிளறி விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக எருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக அவங்களுக்கு வந்து இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ லைஃப் வாஸ் பிகமிங் ஆர்கனைஸ்டு தென் இட் வாஸ் வென் தே வேர் ஹண்டிங். ஓகேங்களா, அதாவது வந்து ஹண்டிங் பண்ண டைமில் இருந்ததை விட ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப்பை இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ செட்டில் டவுன் ஆகிறாங்க, ஒரே இடத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ செட்டில்மெண்ட் கேம் த ப்ராப்ளம் ஆஃப் உடன்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஃபார் குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ வந்து உடன்சில்ஸ் வேணும், ஸ்டோர் பண்ணணும், நிறையா ப்ரொடியூஸ் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. விவசாயத்துலேருந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை வந்து குக் பண்ணும் அண்ட் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு செட்டப் வருது. ஸோ அதுக்காக வந்து பாட்டர்ஸ் வீல் அண்ட் ஃபயர் சால்வ் த ப்ராப்ளம். ஓகேங்களா, ஆப்வியஸாக அவங்க வந்து உற்பத்தி பண்ண அந்த பாட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி மெயினாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதையெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க, ரைட்டுங்களா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் ப்ளவ் ஹெல்ப்டு தி ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃபார்மிங் ஸ்டார்டட் வித் கிளியரிங் ஆஃப் லேண்ட் அண்ட் பர்னிங் தி ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்கே அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதை பர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ப்ளவ் பண்ணி அதில் சீடை சோ பண்ணி கரெக்டாக வந்து வாட்டர் கொடுத்து எக்ஸாக்டாக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, அதை சேவ் பண்ணுறதுக்கு பாட்டை யூஸ் பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்றைக்குமே வந்துட்டு பானைகளில் நம்ம
உற்பத்தி பண்ற பொருட்களை வந்து போட்டு வைக்கிறது நம்ம ஊர்ல இன்னுமே வந்து கிராமங்கள்ல வழக்கமா இருக்கும். ஸோ இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியட் ஃபுட் ரெக்யர்மென்ட்டுக்காக அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ தே ஃபவுண்ட் அவுட் வேஸ் டு இன்க்ரீஸ் புரொடக்ஷன். தே ஸ்டார்ட்டட் ஸ்டோரிங் தி ப்ரொடியூஸ். ஒன்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றது அதிகமானோனையும், அதை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிற ஐடியா வருது. அண்ட் த ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர்டு வேர் யூஸ்டு டியூரிங் த லீன் ஹார்வெஸ்ட் பீரியட். அதாவது ஒரு டைம்ல நல்லா ஹார்வெஸ்ட் டைம் இருக்கும், இன்னொரு டைம் ஹார்வெஸ்டிங் இருக்காது இல்லைங்களா? அந்த ஹார்வெஸ்ட் இல்லாத டைமுக்கு யூஸ் பண்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒன்ஸ் அதே இடத்துல செட்டில் ஆகிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த ப்ராடக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் இந்த வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் வருது. ஸோ இன்னைக்கு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹியூமன் எவல்யூஷன். ஸோ திஸ் டாக் பிகம் தி ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் பை அனிமல்ஸ். ஸோ பை ஹியூமன்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள தாக்க வர்ற அனிமலை விரட்டுவதற்காகவும், அதே சமயம் அவங்க வந்து ஹண்டிங் பண்ணுறப்போ சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காகவும் டாக்ஸை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்குமே ஊர்களில் இந்த முயல் பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இப்படி டாக்ஸை வச்சு தான் அந்த முயல்களை ஈஸியாக பிடிப்பாங்க. So humans stayed on the plains for a long time. During this period, they have not only learned agriculture, ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கைவினை பொருட்களையும் உருவாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கைவினை பொருட்களும் உணவுப் பொருட்களும் உற்பத்தி ஆகுது. ஸோ அதையெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கன்சம்ஷன் அதிகமாகி பார்ட்டர் சிஸ்டம் உருவாகுது. ரைட்டுங்களா? Thus trade and commerce developed and towns and cities are emerged. ஸோ ட்ரேட் வந்து எமர்ஜ் ஆகணுன்னே இந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் பண்ணக்கூடியவங்களும் விவசாயம் பண்ணக்கூடியவங்களும் இந்த டவுன் அண்ட் சிட்டியில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ரைட்டுங்களா? அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவை டவுன் சிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அன்றைக்கி செட்டில்மெண்ட் ஆகிறது ஒரு இடமா இருக்கும், விவசாயம் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும். அவங்க மூவ் ஆகி தான் போயிட்டு வருவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். இதோடைய சம்மரி பார்த்துருவோம். Evolution means the process in which humankind changes and develops into an advanced stage. அதாவது வந்து எவல்யூஷன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகிறது தான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து உலகத்துடைய நிறைய இடங்களுக்கு மைக்ரேட் ஆகி செட்டில் ஆகுறாங்க. அண்டு ஹியூமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கிமுக்கி கல்லை வச்சு ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்டு ஃபயர், இதுலேருந்து வரக்கூடிய ஃபயரை வந்து அவங்கள ப்ரிடேட்டர்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும், அதே போல் ஃபுட் குக்கிங்காகவும் அண்ட் நைட் டைமில் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்வென்ஷன் ஆஃப் வீல் வருது. ஓகேங்களா? வீலை இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு பாட் மேக்கிங்க்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ் வந்து ஜென்ரலாக நேச்சர்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு ராக் பெயிண்டிங்கும் பண்ணுறாங்க. தென் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி தென் பார்ட்டர் சிஸ்டம் மூலமாக ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் வந்து வருது. இதுதான் வந்து ஹியூமனோட எவல்யூஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறையா சமச்சீர் கல்வி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் வரும். அதுக்கு இந்த ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.